இன்றைய கார்ப்பரேட் இந்த உலகத்தில் ஒரு சமூக ஆழமான நீதி மிக விவாதத்துக்கு முக்கியம். உங்களை ரொம்ப ஆனால் உற்சாகமா அதை வரவேற்கிறேன். நடைமுறைப்படுத்துவது வந்து அவ்வளவு இன்னைக்கு எளிதல்ல. நாம பேச சரியான போற அணுகுமுறை விஷயம் தேவை. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நிறைய பேர் கவனிக்க தவறிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத தரவுகள், கட்டுரைகள் மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தோணும். ஆனா பெருநிறுவனங்களோட ஆதிக்கம், அரசியல் நிர்வாகம், அப்புறம் இது எல்லாமே எப்படி நம்ம அன்றாட சமூக பிரச்சனைகளோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பகுப்பாய்வு செய்யறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். ஆமா. சரி, இதை விரிவா அலசுவோம். நாம இன்னைக்கு பார்க்க போற தரவுகள் எல்லாமே தனித்தனி சம்பவங்கள் மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அது எல்லாமே நவீன வாழ்க்கையின் மாயை அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில தான் இணையுது. இப்ப நாம பாக்குற இந்த பளபளப்பான விஷயங்களுக்கு பின்னால ரொம்பவே ஆபத்தான சில உண்மைகள் மறைஞ்சிருக்கு. அதான் ஒரு போலியான பிம்பம். இத பேசும்போது எனக்கு உடனே ஞாபகம் வருது, மகாராஷ்டிரால பூனே பக்கத்துல உருவாக்குனாங்களே அந்த லவாசா நகரம் தான். அட ஆமா லவாசா, இந்தியாவோட முதல் தனியார் மலைவாச நகரன்னு ரொம்ப பிரம்மாண்டமா விளம்பரப்படுத்தினாங்க. இத்தாலியில இருக்கிற போர்ட்டோஃபீனோ நகரத்தை அப்படியே காப்பி அடிக்க நினைச்சாங்க. வண்ணமயமான கட்டிடங்கள், கற்களால் ஆன சாலைகள்னு ஒரு ஐரோப்பிய உணர்வை தர முயன்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு சினிமா செட் மாதிரி. சினிமா செட் கரெக்டான உதாரணம். ஆமா, வெளியே பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா பின்னால தாங்கி பிடிக்க வலுவான அடித்தளம் இருக்காது. அந்த அடித்தளம் தான் சுற்றுப்புறம். மலைய கொடைஞ்சு இயற்கை விதிகளை மீறி அதை கட்டினாங்க. கடைசில என்ன ஆச்சு? மாபெரும் சுற்றுப்புற விதிமீறல்கள், அப்புறம் கடுமையான நிதி நெருக்கடி. இன்னைக்கு அந்த நகரமே ஒரு மாபெரும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நிக்குது. ஒரு கார்ப்பரேட் வீழ்ச்சிக்கு இது ஒரு உள்ளூர் உதாரணம்னா, சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இப்போ திவால் நிலைமையில் இருக்கு. அது ஆமா, திவால் பாதுகாப்பு கோர்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுல நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல ஜெட்ப்ளூ நிறுவனத்தோட அவங்க இணைய நினைச்சாங்க. ஆனா அமெரிக்க நீதிமன்றம் அதை தடுத்துடுச்சு. ஓ, அந்த இணைப்பு நடக்கலையா? இல்ல, அது மட்டும் இல்லாம பிராட் அண்ட் விட்னி என்ஜின்கள்ல ஏற்பட்ட கோளாறுகள் பெரியாடியா விழுந்துச்சு. அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் வந்த கடன் சுமை. கண்டிப்பா. அந்த மாபெரும் கடன் சுமை, சந்தை போட்டி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்தையே வீழ்த்திடுச்சு. லவாசா மாதிரி இதுவும் ஒரு பெரிய கார்ப்பரேட் சரிவுதான். ஆனா இந்த நிதி மற்றும் நிர்வாக சிக்கல்களை இந்திய அளவுல அரசு நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிலைமை இன்னும் தீவிரமாகுது. குறிப்பா டான்ஜெட்கோ மற்றும் அதானி நிலக்கரி விவகாரம். இங்க ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதுல இருக்கக்கூடிய அந்த தரவுகள் தான். 2011 முதல் 2021 வரையிலான காலகட்டத்துல, அதாவது அதிமுக ஆட்சியில இந்தோனேஷியாவிலிருந்து தரமற்ற நிலக்கரியை அதிக விலைக்கு வாங்கினதா குற்றச்சாட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் டைம்ஸ் மற்றும் சில புலனாய்வு அமைப்புகள் சுங்கத் தரவுகளை வச்சு இதை சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, குறைந்த வெப்பமளிக்கும் திறன் கொண்ட நிலக்கரியை வாங்கிட்டு காகிதத்துல மதிப்பை உயர்த்தி காட்டியிருக்காங்க. இதுக்கு ஓவர் இன்வாய்சிங்னு பேரு. ஓஹோ, அதாவது விலையை அதிகமா காட்டியிருக்காங்க. ஆமா, அதுக்காக டெண்டர் விதிமுறைகளை தளர்த்தியிருக்காங்கன்னு அந்த தரவுகள் சுட்டி காட்டுது. இதனால அரசுக்கு சுமார் 826 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. 826 கோடியா? ஆனா நாம இங்கே எந்த அரசியல் சார்பும் இல்லாம அந்த தரவுகள் என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் பார்ப்போம். இதே மாதிரி நிர்வாக வெளிப்படைத்தன்மை பத்தி பேசும்போது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கும் நினைவுக்கு வருது. ஆமா, ஆம் ஆத்மி எம்பி சந்தீப் பதக் மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ஆம் ஆத்மி தரப்புல இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா பாஜக தரப்புல ஊழலுக்கு எதிரான கட்சி நம்பகத்தன்மை என்னாச்சுன்னு விமர்சனம் பண்றாங்க. ரெண்டு தரப்பு வாதங்களும் இருக்கு. உண்மைதான். இவ்ளோ பெரிய பொருளாதார நிர்வாக முறைகேடுகள் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சாமானிய மக்கள் ஏன் இதையெல்லாம் பெருசா தட்டி கேக்குறதில்ல? நல்ல கேள்வி. எனக்கும் அது ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்தான். கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு நடக்குது, ஆனா நாம எல்லாரும் அமைதியா தான் இருக்கோம். ஏன்னா நுகர்வோர் மற்றும் உழைக்கும் வர்க்கம் அவங்களோட அன்றாட வாழ்வாதார போராட்டத்திலேயே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பெரும் கார்ப்பரேட் சுரண்டல்களை புரிஞ்சுக்க அவங்களுக்கு நேரம் இல்ல. நேரம் இல்லங்கிறத விட அவங்க கவனம் திசை திருப்பப்படுதுன்னு சொல்லலாமா? 100%. சமூக ஊடகங்களோட ரீல்ஸ் கலாச்சாரம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம கவனம் முழுசும் அந்த சின்ன சின்ன வீடியோக்கள்லயே முடங்கிடுச்சு. திசை திருப்பும் ஊடகங்கள் நம்ம சிந்திக்கிற திறனையே முழங்கிடுச்சிடுச்சு. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் ஒரு பெரிய மாயாவான வலைக்குள்ள திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டிருக்கோமா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா அது உண்மைதான் புரியும். இன்னைக்கு நம்ம கல்வி முறையை எடுத்துக்கங்க. அது சிந்திக்கும் மனிதர்களை உருவாக்குதா? இல்லையே, மனப்பாடம் செய்யறவங்கள தானே உருவாக்குது. அதுதான் பிரச்சனை.
பெருநிறுவனங்களுக்கு தேவையான பணியாளர்களை மட்டும்தான் இந்த கல்வி முறை உருவாக்குது. பிஎஸ்ஜி மாதிரியான பெரிய கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கங்க. ஆமா, ஒரு காலத்துல கல்விய சேவையா செஞ்ச நிறுவனங்கள். ஆனா இன்னைக்கு பிரம்மாண்டமான சொத்துக்களா ஒரு பெரிய பெருநிறுவன வணிகமா அது மாறிடுச்சு. நுகர்வு கலாச்சாரம் எப்படி ஒரு கௌரவ சின்னமா மாறி மக்களை கடனாளியாக்குதுன்னு பாருங்க. 80 கோடி மக்கள் வறுமையில வாழ்றாங்க. ஆனா வல்லரசு நாடுகள் என்ன பண்றாங்க? அமெரிக்கா, ஈரான் மாதிரியான மோதல்களுக்காக 2,34,000 கோடி ரூபாய் செலவு செய்றாங்க. அட கடவுளே, 80 கோடி பேருக்கு சாப்பாடு இல்ல, ஆனா ஆயுதத்துக்கு இவ்ளோ செலவா? அது மட்டும் இல்ல, அமெரிக்கா தன்னோட வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் மேல 25% இறக்குமதி வரியை விதிக்குது. ஆனா அதே அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி நாடுகளுக்கு 80,000 கோடிக்கு ஆயுதம் விக்குது. அவங்கள்ட்ட ஏற்கனவே 5000க்கு மேல அணு ஆயுத பாலம் இருக்கு இல்லையா? ஆமா, மக்கள் இந்த மாதிரி உண்மைகளை கவனிக்காம திசை திருப்பப்படுறதால ஜனநாயகத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுது. தேர்தல் இயந்திரங்கள்ல நடக்கிற விஷயங்களை பாருங்க. அந்த இவிஎம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, பல நேரங்கள்ல மாடல் வாக்குப்பதிவு, தரவுகளை அழிக்காம விடுறது, விவிபிஏடி சிக்கல்கள்னு மனித தவறுகள் நிறைய நடக்குது. அப்புறம் வன்முறை வேற. மேற்கு வங்கத்தோட பால்தா தொகுதியில வன்முறையால வாக்குப்பதிவே ரத்து செய்யப்பட்டது நாம பார்த்தோம். நீண்டகால உள்கட்டமைப்பு உருவாக்குறத விட்டுட்டு வெறும் 10,000 ரூபாய் தேர்தல் இலவசங்களை நம்பி அரசியல் நடக்குது. அது ஒரு தற்காலிக தீர்வு தான், ஆனா நிரந்தரமான வளர்ச்சிக்கு அது உதவாது. இப்போ இந்த கல்வி, நுகர்வு கலாச்சாரம் எல்லாமே வியாபாரமா மாறும்போது மனித உயிர்களுக்கு இங்க என்ன மதிப்பு கொடுக்கப்படுது? இது ரொம்ப வலிமிகுந்த ஒரு பகுதி. ரொம்பவே துயரமான பகுதி. லாபத்தை மட்டுமே குறியா வச்சிருக்கிற இந்த நுகர்வு வெறி எப்படி மனித உயிர்களை பறிக்குதுன்னு பாருங்க. சமீபத்துல மும்பைல தர்பூசணி சாப்பிட்டு 4 பேர் பலியான சம்பவம் என்னைய ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆமா, அது ஒரு கொடூரமான சம்பவம். தர்பூசணி ரொம்ப செவப்பா தெரியணுங்கிறதுக்காக எரித்ரோசின் அல்லது ரோடமேன் பி மாதிரியான நச்சு ரசாயனங்களை செலுத்துறாங்க. அந்த சாயமெல்லாம் துணிக்கு போடுறதாச்சே. அதேதான். அதுவும் இல்லாம பூச்சிக்கொல்லி எச்சங்கள், வெட்டி வச்ச பழங்கள்ல உருவாகிற சால்மோனெல்லா பாக்டீரியான இது எல்லாமே லாப வெறியோட கொடூர முகங்கள். ஒரு பழம் விக்கணும், அதுல லாபம் வரணுங்கிறதுக்காக 4 உசிரை எடுத்துட்டாங்க. இதே மனநிலை தான் ராஜஸ்தானோட கோட்டா நகரத்திலயும் இருக்கு. கோட்டா மாணவர் தற்கொலைகள் நினைச்சாலே நெஞ்ச பிழிகிற ஒரு விஷயம். நீட் தேர்வுக்காக படிக்கிற மாணவர்கள் தொடர்ச்சியா தற்கொலை செஞ்சுக்கிறது ஒரு பெரிய சமூக அவலம். மனப்பாடம் செஞ்சு மதிப்பெண் எடுக்கிற இயந்திரங்களா அவங்கள மாத்திட்டாங்க. எந்த கேள்வியும் கேட்காத ஒரு கல்வி முறை இது. ஒரு மாணவனோட உயிரை விட ஒரு நுழைவுத் தேர்வு இங்க பெருசா கருதப்படுதுன்னா அது இந்த சிஸ்டத்தோட மாபெரும் தோல்வி. சரி, இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு வந்தாலும் அங்கேயே நிம்மதி இல்ல. பெங்களூர் மாதிரி நகரங்கள்ல 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தனிமை இருக்கு. ஆமா, அந்த கடுமையான உழைப்பும் தனிமையும் மனிதநேயத்தையே கொன்னுடுது. அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போய் டாலர்களை சம்பாதிச்சாலும் கடைசியில முதுமையில உறவுகள் இல்லாம தனிமையில நாடு திரும்புற முதியவர்களோட நிலைய பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்திருக்கேன். வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் கிடையாதுங்கிறது இது நமக்கு உணர்த்துது. ஆமா, இவ்வளவு இருட்டான ஒரு சிஸ்டத்திலயும் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கதான் செய்யுது. ஆமா, நுகர்வோர் உரிமை பத்தி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எந்த சரியான காரணமும் இல்லாம ஒரு வாடிக்கையாளரோட கணக்க முடக்குனாங்க. ஓ, அதுக்கு நுகர்வோர் நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சாங்களே, அதுதானே? சரியா சொன்னீங்க. சாமானியனா இருந்தாலும் சட்டத்தை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆனா பாருங்க, இவ்ளோ மன அழுத்தங்களுக்கு மத்தியில மனிதன் கொஞ்சம் அமைதியை தேடி போனா அதுவும் இங்க வியாபாரமா மாறிடுச்சு. ஆன்மீக வியாபாரத்தை பத்தி சொல்றீங்களா? ஆமா, தியானம், யோகா இதெல்லாம் கூட இன்னைக்கு பல கோடி ரூபாய் புழங்குற ஒரு பொருளாதார விற்பனை பொருளா மாறிடுச்சு. எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா பின்பற்ற இந்த குருட்டுத்தன்மை மக்களை சிந்திக்கவே விடாம தடுக்குது. இங்கேதான் நாம மாபெரும் தத்துவஞானி அரிஸ்டாட்டிலோட பார்வைய கொண்டு வரணும். அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்றாரு? அவரோட பார்வையில மனித வாழ்க்கையோட இறுதி நோக்கம் என்ன தெரியுமா? நல்வாழ்வு, அதாவது யுடெய்மோனியா. ஒரு சமூகத்துல அங்கம் வகிக்கிறது, நல்ல கல்வி பெறுறது, அப்புறம் தொடர்ச்சியா கேள்விகள் கேட்கறது, இது எல்லாமே மனித நல்வாழ்வுக்கான அத்தியாவசிய தேவைகள். ஆனா நாம் அதையெல்லாம் 17-18ஆம் நூற்றாண்டுல வந்த வெறும் உரிமைகள்னு சுருக்கிட்டோம். ஆமாம், அவசியமான விஷயங்களை நாம உரிமையா கேட்டு வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், உழைக்கும் வர்க்கத்தை ஒருவித அடிமைத்தனம்னு தான் அரிஸ்டாட்டில் பார்த்தார்.
சுதந்திரமான மனிதன் தத்துவத்திலையும் நண்பர்களோட உரையாடுறதுலயும் தான் தன் நேரத்தை செலவிடணும்னு சொன்னார். ஆடம்பரமும் அதீத வறுமையும் இல்லாத ஒரு மிதமான வாழ்க்கையே சிறந்ததுன்னு 2 பேருமே ஏத்துக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நாம லவாசா நகரத்தோட போலியான கட்டிடங்கள்ல ஆரம்பிச்சு ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அப்புறம் டான்ஜெட்கோவோட பெருநிறுவன சிக்கல்கள். ஆமா, கோட்டாவோட அழுத்தங்கள், தர்பூசணியில இருக்கிற ரசாயனம்னு ரொம்ப நீளமான ஒரு சிந்தனை பயணத்தை கடந்து வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம கல்வி முறையும் சமூகமும் சரியான கேள்விகளை கேட்க தவறியதோட விளைவுதான். கண்டிப்பா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தோணலாம், இதெல்லாம் எனக்கு ஏன் முக்கியம்னு. ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிற இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சுரண்டல்களை கேள்வி கேட்க தொடங்குறது தான் உண்மையான பொருளாதார விடுதலையோட முதல் படி. அதை நீங்க தான் செய்யணும். அருமையான பதிவு. விவாதத்தை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நமது தற்கால சமூகம் கல்வியில தொடங்கி கடைசியில தேடுற மன அமைதி வரை அனைத்தையுமே விலைக்கு விக்கிற ஒரு பொருளா மாத்திடுச்சு. எல்லாமே இப்ப கமாடிட்டி ஆயிடுச்சு. ஆமா. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் சந்தை மதிப்பை மீறிய, யாராலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு விஷயம் எது? அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்கள். இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இது ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம். நன்றி.